வணக்கம். மதுரை அரசியலில் இப்போது ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இயக்குனர் சுந்தர் சியின் அதிரடி பேட்டி இப்போது வைரலாகி வருகிறது. மதுரையை அதிரவைக்கும் இந்த அரசியல் நகர்வு எங்கே போய் முடியும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடப் போவதாக சுந்தர் சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நட்சத்திரங்கள் மோதும் ஒரு களமாக இது மாறுகிறது. மதுரை என்பது நடிகர் விஜயின் அரசியல் கோட்டை என்று கருதப்படும் நிலையில் சுந்தர் சியின் இந்த முடிவு விஜய்க்கு சவாலாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருவருக்குமான இந்த அரசியல் யுத்தம் எதிர்பார்ப்பை கூட்டுகிறது. மதுரை மண்ணில் தனது அரசியல் பலத்தை நிரூபித்த விஜய் தற்போது புதிய சவால்களை எதிர்கொள்கிறார். சுந்தர் சியின் வருகை இந்த களத்தை இன்னும் சூடாக்கியுள்ளது. சுந்தர் சி ஒரு மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். நான் விஜயை ஒருபோதும் விமர்சிக்க மாட்டேன் என்று அவர் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. அரசியல் மேடையில் இப்படி ஒரு நட்பு ரீதியான பேச்சை யாருமே எதிர்பார்க்கவில்லை. தனிப்பட்ட பாசம் மற்றும் மரியாதை காரணமாகவே விஜயை விமர்சிக்கப் போவதில்லை என சுந்தர் சி விளக்கியுள்ளார். இதற்கு பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன? இது ஒரு அரசியல் ராஜதந்திரமா அல்லது தனிப்பட்ட பாசமா? ரத்தம் சொட்ட சொட்ட அரசியல் நடக்கும் இடத்தில் இந்த பாசம் வியப்புதான். சுந்தர் சியின் மனைவி குஷ்பு நடிகர் விஜய்யை தனது தம்பியாகவே கருதுகிறார். இந்த குடும்ப உறவுதான் சுந்தர் சியை விஜய்க்கு எதிராக பேசவிடாமல் தடுக்கிறது. அரசியல் வேறு, குடும்ப உறவு வேறு என்பதில் இவர்கள் தெளிவாக உள்ளனர். திரைத்துறையில் விஜயும் சுந்தர் சியும் நீண்ட காலமாக நல்ல நட்பில் உள்ளனர். விஜய் எப்போதும் சுந்தர் சி மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளார். சினிமா நட்பு இப்போது அரசியலிலும் தொடர்வது ஆச்சரியமான ஒன்றே. மதுரை எப்போதுமே தமிழக அரசியலின் நரம்பு மையமாக இருந்து வருகிறது. இங்கு நடக்கும் மாற்றங்கள் மாநிலம் முழுவதும் எதிரொலிக்கும். மதுரையை வெல்பவர்களே தமிழகத்தை வெல்ல முடியும் என்பது காலத்தின் கட்டாயம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சுந்தர் சி களமிறங்குவது திமுகவின் கோட்டையை தகர்ப்பதற்கான ஒரு பெரிய திட்டமாகும். இந்த வியூகம் எந்த அளவுக்கு பலன் தரும்? இங்கு அவர் எதிர்கொள்ளப் போவது திமுகவின் மிக வலிமையான வேட்பாளரான அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை. பிடிஆர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மற்றும் பொருளாதார நிபுணர் என்பது சுந்தர் சிக்கு கூடுதல் சவால். நட்சத்திர அந்தஸ்து கொண்ட சுந்தர் சிக்கும் நிர்வாகத் திறமை கொண்ட பிடிஆருக்கும் இடையிலான இந்த போட்டி மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் எதை விரும்புவார்கள்? பிரபலத்தையா அல்லது நிர்வாகத்தையா? நான் வெற்றி பெற்றால் மாதத்தில் 15 நாட்கள் மதுரையிலேயே தங்கி மக்கள் பணியாற்றப் போவதாக சுந்தர் சி வாக்குறுதி அளித்துள்ளார். அவர் மக்களின் குறைகளை தீர்க்க துடிக்கிறார். மதுரை மக்கள் மீது அவருக்கு தனி அக்கறை உண்டு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனது சினிமா வாழ்க்கை பற்றி முடிவெடுக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது அவரது தீவிரத்தை காட்டுகிறது. அரசியலுக்காக தனது வெற்றிகரமான சினிமா பயணத்தை அவர் பணயம் வைக்கிறார். விஜயின் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் நிலையில் மதுரை மத்திய தொகுதியில் அவர்களின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது முக்கியம். விஜயின் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் வாக்குகள் சிதறும்போது அது யாருக்கு சாதகமாகும்? சுந்தர் சியின் விஜயை விமர்சிக்காத போக்கு அவருக்கு கை கொடுக்குமா? ஒவ்வொரு வாக்கும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மதுரை மக்கள் எப்போதுமே சினிமா நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிப்பவர்கள். ஆனால் அவர்கள் ஓட்டாக மாறுமா என்பதே கேள்வி. மக்கள் ஆதரவு என்பது வாக்குகளாக மாறும்போதுதான் ஒரு வேட்பாளரின் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. சுந்தர் சியின் இந்த நட்பு அரசியல் தமிழக அரசியலில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறது. மாற்று கருத்து இருந்தாலும் தனிமனித மரியாதையை அவர் காக்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கப்படுகிறது. விஜய் தனது பேச்சுகளில் திமுக தலைமையை தாக்கி பேசினாலும் சுந்தர் சி போன்ற மூத்த கலைஞர்கள் அவரை அரவணைத்துச் செல்கிறார்கள். விஜயின் வேகம் சுந்தர் சியின் விவேகம் எப்படி மோதும் என்பதை மதுரை மக்கள் பார்ப்பார்கள். திரைத்துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றி இயக்குனராக இருக்கும் சுந்தர் சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகம் உள்ளது. அவரது படங்கள் மூலம் அவர் ஏற்கனவே தமிழக மக்களின் இல்லங்களில் ஒரு அங்கமாகிவிட்டார். அன்பே சிவம் முதல் அரண்மனை வரை பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்த சுந்தர் சி இப்போது மதுரையின் மக்களின் மனங்களை வெல்லத் துடிக்கிறார். மதுரை மத்திய தொகுதி வணிகர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் வாழும் பகுதி. இங்கு சுந்தர் சியின் பேச்சு எடுபடுமா? இந்த மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எப்போதும் அதிகமாகவே இருக்கும் என்பதை வேட்பாளர்கள் அறிவார்கள். அமைச்சர் பிடிஆர் தனது தொகுதியில் செய்த பணிகளுக்காக முன்னேற்ற அட்டைகளை வெளியிட்டு வருகிறார். இது அவருக்கு ஒரு பலம். அவர் செய்த திட்டங்கள் மக்களிடம் நேரடியாக சென்றடைந்துள்ளது அவரது தேர்தல் வாக்குறுதிக்கு வலு சேர்க்கிறது. பாஜகவில் இருக்கும் குஷ்பு தனது கணவருக்காக தீவிர பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இது இந்த கூட்டணிக்கு கூடுதல் பலம். குஷ்புவின் பேச்சுகள் மதுரையில் எப்போதும் மக்கள் மத்தியில் ஒரு தனி தாக்கத்தை உருவாக்கும். அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மதுரையில் தங்களின் செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட சுந்தர் சியை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துகிறது.
ஒரு பலமான கூட்டணி வியூகம் மதுரை மண்ணில் இப்போது வகுக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள் இப்போது மாறியுள்ளன. அவர்கள் யதார்த்தமான அரசியலை விரும்புகிறார்கள். சுந்தர் சியின் வீடியோக்கள் இப்போது ட்ரெண்டிங்கில் உள்ளன. இது இளைஞர்களை கவரும் யுக்தியாக பார்க்கப்படுகிறது. மதுரை என்பது வெறும் ஊர் அல்ல, அது தமிழர்களின் அடையாளம். அந்த அடையாளத்தை யார் பிரதிபலிக்கப் போகிறார்கள்? வரலாற்று புகழ் மிக்க மதுரையில் புதிய வரலாறு படைக்கப்படுமா? மதுரையின் தேர்தல் வரலாறு எப்போதுமே அதிரடி மாற்றங்களுக்கு பெயர் பெற்றது. 1967 மற்றும் 1927 நடந்த அரசியல் புரட்சிகளைப் போல இந்த முறையும் ஒரு மாற்றம் நிகழுமா? சமூக வலைதளங்களில் சுந்தர் சி மற்றும் விஜயின் அரசியல் நகர்வுகள் பற்றிய விவாதங்கள் அனல் பறக்கின்றன. ஹேஷ்டேக்குகளும் கமெண்ட்டுகளும் மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன. இந்த முறை மதுரையில் வாக்குப்பதிவு சதவீதம் மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழிப்புணர்வுடன் இருக்கும் மக்கள் தங்களின் தீர்ப்பை வழங்க தயாராகி வருகிறார்கள். ஏப்ரல் 23 மதுரையின் தீர்ப்பு என்னவாக இருக்கப் போகிறது? இந்த தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டு கால அரசியலை தீர்மானிக்கப் போகிறது. மதுரை மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? தொடர்ந்து இணைந்திருங்கள். செய்திகளுக்காக நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள்.